ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். இன்னும் இதுக்கு வரலன்னு நினைக்கிறேன். 60 ரூபா ஏற்றி இருக்குன்றாங்க. ஏற்கனவே சிலிண்டருக்கு நாங்கள் 860 ரூபாய்க்கு 900 ரூபா கொடுக்குறோம். இப்போ 1000 ரூபா முழு நோட்டாக கொடுத்தா 40 ரூபா அவ்வளோதான், பேலன்ஸ் வராது. இன்னொரு 100 ரூபா எங்களுக்கு பட்ஜெட்டில் எடுக்குதுன்னா ரொம்ப கஷ்டம். எங்கேயோ வாரம் நடக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்குலாம் ஏற்றினா என்ன லாபம்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. எதுதான் ஏறலன்ற வழக்கமே இல்லை. எல்லாத்துலயுமே ஏத்தினா நாங்க எப்படி குடும்பம் நடத்துறது? ரொம்ப மோசம். நெருப்பு இல்லாம எதுவுமே சமைக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதையே தூக்கிட்டாங்கன்னா அடுத்தது பெட்ரோல் ஏத்துவீங்க, டீசல் ஏத்துவீங்க. எது முக்கியமா மக்களுக்கு தேவையோ அதை ஏத்துனீங்கன்னா அங்க என்ன பண்றது? எங்கேயோ போர் நடக்குது. ஓகே, டீசல் இது விலை ஏறிச்சுன்னா ஓகே. சிலிண்டர் நம்ம ஊர்ல தயாரிக்கிறதானே, அதுக்கே நீங்க எது பண்றீங்கன்னு தெரியல. இங்க இருக்கிற இதுக்கு எதுக்கு நீங்க சிலிண்டர் 60 ரூபா ஒரே டைம்ல ஏத்துறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா இப்ப முழு நோட்டு 1000 ரூபா வைக்கணும், எங்களுக்கு திரும்பி வராது. 2வது மாடி இருக்கிறவங்க இன்னொரு 50 ரூபா அந்த சிலிண்டர் போடுறவங்க கேட்பான். ஒன்ஸ் ஏத்தியாச்சுன்னா ஒன்னும் குறைக்க போறது இல்ல. எப்படியாவது வாழ்வு கிடைக்குமா இல்ல ஏதாவது எங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா தான் நாங்க பேசுறோம். நிச்சயம் கிடைக்க போறது இல்ல, அது என்ன ஓகே. இருந்தாலும் எங்களோட ஆதாயத்தை நாங்க சொல்றோம். இது வேற ஒன்னும் வழியே கிடையாது. இந்த அளவுக்கு விலையாத்துனா நாங்க என்ன செய்யறது? நாங்க தினக்கூலி, தினம் நாங்க வியாபாரத்துக்கு வந்தாதான் நாங்க குடும்பம் நடத்த முடியும். 60 ரூபா ஒரே முட்டை ஏற்றினா நாங்கள் குழந்தை வச்சுருக்குறோம். நைட்டில் எழுந்து பால் சூடு பண்ணணும், இதில் சிலிண்டர் காலியாகும், சமைக்கணும். இந்த அளவுக்கு விலை ஏற்றினா நாங்கள் என்ன செய்யறது? போகிற காரணம் காட்டி விலை ஏற்றலாமா? மொத்தத்தில் எல்லாத்துக்குமே பாதிப்பு தான். இப்போ போர் நடக்குது, அதுக்கு மேலே பெட்ரோல் விலை ஏறிடும். ரொம்ப பாதிப்பு. ஜனம் எப்படி நடுத்தரமானவங்க கொடுத்ததுமே பண்ண முடியாது. எதுலேயுமே எல்லாத்துலேயும் விலை கூட தான் இருக்குது. இது எப்படி ஆகுமோ இந்த நாடு? யார் கையில் போய் நிற்கிதோ, என்ன ஆக போது தெரியல. எங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம், நடுத்தரமான வாழ்க்கை தான் கஷ்டம். இருக்கப்பட்ட வச்சுன்னு சாப்பிட்றான். இப்போ 10 ரூபாய் வித்த காய்கறி 40 ரூபாய் விற்குது, வாங்க முடியல. எண்ணெய் விலை எல்லாமே விலை ஏறி போச்சு. இப்போ சிலிண்டர் முக்கியம். இப்போ இந்த சண்டையால் தானே இங்கே வரல, போரால் தானே வராது பொழுது. இதுக்கு இருக்க விலை ஏறும் பொழுது எப்படி இது? இல்லாதவங்க தான் சாகணும் பொழுது, வாழவே முடியாது. இப்போலாம் இன்னும் இருக்க விலை ஏற்றினா எங்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை. இப்பயே நாங்கள் சம்பாதிக்கிறது ரொம்ப கம்மி, செலவு அதிகம். எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் வாழ்க்கை தான் வாழும். இது எங்களுக்கே எப்படின்னா, இன்னும் எங்களோட அடித்தட்டு மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிக்கும். இப்போ சென்னையே இவ்வளோ பாதிப்பு, ஊர்லெல்லாம் அவங்களாம் ரொம்ப கஷ்டம். அவங்க வாழ்க்கை ரொம்ப பாதிக்கும். எங்களுக்கு அதுக்கு மேலே இருக்குது. சென்னையில் எல்லாம் வாங்கி தான் செய்யணும். எங்களுக்கு ரொம்ப விலைவாசி எல்லாமே ரொம்ப கஷ்டம். இந்த 60 ரூபான்றது ஒரு மாதத்துக்கு நாங்கள் 1000 ரூபாய் தனியாக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் வாங்குறதே ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே தான் சம்பளம் வாங்குவோம். அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே ஒரு 20,000 இருந்தால் தான் இப்பயே நடத்த முடியுது. ஒரு டெய்லியும் சாப்பாடு செலவுக்கு அன்றாடம் ஒரு மளிகை சாமான் மிச்சம், இன்னும் கறி மீன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இன்னும் பத்தாது. இது என்னதான் எங்களுக்கு முடிவுனே தெரியாத ஒரு வாழ்க்கை தான் இது. சிலிண்டர் விலை ஏறினால எல்லா விலையும் ஏற்றிடுவாங்க. டீ விலை ஏற்றிடுவாங்க, எல்லா பொருள் விலையும் ஏற்றிடுவாங்க. விலைவாசி இனிமேல் கம்மியாகாது, ஏறிட்டு தான் போகும். டீ கடையில் போனீங்கன்னா டீ விலை கட்டாயமாக ஏற்றிடுவாங்க. இப்போ நம்ம டீசல் ஏறினா ஏற்றுனாங்களா? எல்லா பொருளும் ஏறுது இல்லை. வருஷம் நானும் வியாபாரம் தான் பண்ணுறேன். எல்லா பொருளும் வருஷத்தை ஏறி தான் போகுது தவிர குறைய வாய்ப்பு கிடையாது. நடுத்தர மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். போர் காரணம் காட்டி 60 ரூபாய் வீட்டு சிலிண்டர், 60 ரூபாய் கடை சிலிண்டர் 110 ரூபாய். என்ன வித்தியாசம்? சிலிண்டருக்கும் போருக்கும் என்ன இருக்குது? ஒன்றும் அது கிடையாதுங்களே. இதை மாதிரி ஏற்றினா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி தான் நாங்கள் வாழத்துன்னு ஒன்றும் தெரியல. சிலிண்டர் எவ்வளோ முக்கியமானது? முக்கியமானது எல்லாருக்குமே முக்கியமானது சிலிண்டர் தானே சார். அங்கே கடை சிலிண்டர் ஏற்றினாக்கா, டிஃபன் வாங்க போனாக்கா விலை அதிகமாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு இட்லி 15 ரூபா விற்கிறாங்க, ஒரு இட்லி 20 ரூபா சொல்லுவாங்க. அதனால இந்த வாரையும் சிலிண்டரையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் விலை ஏற்றுனீங்கன்னா அது எல்லாரையுமே ரொம்ப பாதிக்கும். பேசிக் நெசசரிஸில் இந்த இம்பேக்ட் வராமல் பார்த்துக்கிட்டாக்கா பொதுமக்களுக்கு ரொம்ப நல்லது. சார், சிலிண்டரில் 60 ஏற்றுனாங்கன்னா ஒன்று ஏற்றிட்டே தான் போவாங்க. இப்போ சிலிண்டர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. சென்னையில் சிலிண்டர் விலை ஏற்றுதான் என்ன பண்ண முடியும்? நாங்கள் வாங்கி தான் ஆகணும். எங்கள் தலையெழுத்து எதுவும் பண்ணவும் முடியாது இல்லையா? இதை இனிமேல் சும்மா மக்களுக்கு உதவி செய்கிறன்றதுக்கு பதிலாக விலைவாசியை குறைச்சா நல்லா. ஒரே நாளில் 60 ரூபாய் உயர்கிறது எவ்வளோ உங்களை நேரடியாக பாதிக்குது? கீழ்த்தர மட்டத்தில் இருக்க மக்களை இது ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா அவங்க டெய்லி இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்து இப்போ சிலிண்டர் இல்லாத வீடே ஆயிடுச்சு. சிலிண்டர் இல்லாத வீடே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சிலிண்டரில் விலை ஏற்றுனீங்கன்னா அது ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ்.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advt@dttv.in.